ஒரு பருந்து ஒரு பாம்பை போய் அப்படி பிடிக்குது. அந்த பாம்பு ஒரு தவளையை விழுங்கிட்டு இருக்குது, ஒரு தவளையை பிடிச்சிட்டு இருக்குது. அந்த தவளை பாருங்கள், பூவில் தேன் எடுக்கிற ஒரு வண்டை பிடிச்சி ஒரு நாக்கை நீட்டி அந்த வண்டை பிடிச்சிச்சு பாருங்கள். பருந்து தூக்கிக்கிட்டு போகுது பாம்பை, பாம்பு தவளையை பிடிச்சிட்டு இருக்கு, தவளை வண்டை பிடிச்சிருக்கு. ஆனால் வண்டு சாக போகிறான்னு தெரிஞ்சும் அந்த பூலேருந்து எடுத்த ஒரு தேன் துளியை அப்படியே ருசித்து சாப்பிடுதான். இப்படி தாங்க வாழ்க்கை. எப்போ வேணாலும் நமக்கு பிரச்சனை வரும், எப்போ வேணாலும் இறப்பு வரும். அதனால் வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும், இயற்கையை ரசித்து வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கு கண் இல்லாதவனுக்கு தான் பார்வையோட அருமை தெரியும் அப்படின்வாங்க, காது இல்லாதவனுக்கு தான் இசையோட அருமை தெரியும் அப்படின்வாங்க. அவனுக்கு பாருங்கள், ஒரு சில பேர் காது இல்லாத இசையை அறிய முடியாமல் இருக்கும். உனக்கு காது இருக்குது, இசையே நம்ம கேட்கலாம். கண் இருக்குது, பல பார்வைகளை பார்க்கலாம். வாய் இருக்கிறது, பேசலாம். உனக்கு இயற்கை இந்த அளவுக்கு உனக்கு படைப்பை தந்திருக்கும் போது இது எல்லாமே ரசித்து அது உண்மை நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்லவற்றை பாருங்கள், நல்லவற்றை கேளுங்க. வாழ்க்கையை ரசித்து இயற்கையை ரசித்து வாழுங்க, கற்றுக்கொள்ளுங்கள்.